ஸோ இப்போ வந்து 2026 தேர்தல் நடக்க போகுது. இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ், நீங்கள் யாருக்கு வந்து ஓட்டு போட விரும்புறீங்க? ப்ரோ டிவிக்கே. எதனால் டிவிக்கு கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ புதுசாக ஒரு மாற்றம் வேணும், அதுக்கோசரம். புதுசாக ஒரு மாற்றம் வேணும், அதனால் போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணாங்க, இவங்க கெட்டது பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தாட் இல்லை. மொத்தத்தில் வந்து புதுசாக ஒரு ஆட்சி வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, சின்ன பசங்க இந்த மாதிரி வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ அது எப்படி தெரியல ப்ரோ. அது தெரியல. எனக்கு வந்து நான் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், அதனால ஓட்டு போடுறீங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? முட்டாள்தனமான விஷயம் ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ. நீ இல்லை ப்ரோ, சொல்லுங்க எதனால வந்து டிவிக்கே ஓட்டு போடுறாங்களா? அது உங்க கருத்து என்ன? எப்படி ஏன் ஓட்டு போடுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ரசிகரா அவங்க இருக்கலாம், ஆனா அதுக்காக மொத்தமா இந்த அரசியலுக்கு வராங்க, அதுக்காக ஓட்டு போறதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க, சரி அவங்க பர்சனலா அவங்கள பிடிக்குது, அவங்க ஒரு ஆக்டரா பிடிக்குது, அது வேணா ஓகே. மற்றபடி இந்த அரசியலுக்கு வராங்க, அவங்களுக்கு ஓட்டு போறதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. சொல்ல போனா இப்போ அரசியல்வாதிகள் வந்து அரசியலுக்கு வந்து சினிமா நடிகர்கள் வர்றது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ப்ரோ, உண்மையா கேரளா சைட்லாம் போய் பார்த்தோம்னா வச்சுக்க, எவனும் இந்த சினிமாவில் இருக்கிறவங்களாம் யாரும் இந்த அரசியலுக்குலாம் வரமாட்டாங்க. அதுவும் வந்தால் எவன் வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ அவங்களுக்கு அனுபவமும் இல்லை, எதுவுமே இல்லை, அதனால வந்து அவங்க வர்றது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து டிஎம்கே தான் போடுவேன் ப்ரோ. ஏன்னா திருமாவளவன் வந்து அவர் தான் நல்லது பண்ணுறாரு. அது இல்லாமல் அவர் வந்து நல்ல நல்ல இதெல்லாம் பண்ணுறாரு. அவர் கொள்கைக்காக இருக்கிறாரு, கொள்கைக்காக அவர் போறாரு. அவர் வாழ்க்கையை விட்டுட்டு அவர் வந்துனுக்கிறாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்காம எதுவுமே பண்ணிக்காம அவர் எந்த கட்சியில் இருக்கிறாரோ அவருக்கு போடுவோம். ஏன்னா கொள்கை தான் நமக்கு முக்கியமே. இப்போ அண்ணன் திருமாவளவன், டாக்டர் திருமாவளவன் அண்ணனுக்கு தான் நீங்கள் வந்து ஓட்டு போடுங்கிறீங்க. அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறோ அந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆமாம் ப்ரோ, அதனால நிற்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, அதான். சரி, ஓகே ப்ரோ. இப்போ இங்கே சேலத்தில் வந்து நிறைய பேர் ஏடிஎம்கே தான் அப்படிங்கிறாங்களா, அதை பொறுத்து உங்கள் கருத்து என்ன? அது நமக்கு தெரியல ப்ரோ. இப்போ எடப்பாடி இங்கே வந்து எடப்பாடி இருக்கிறதுனால அவர் ஏடிஎம்கேவாக இங்கே இருக்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து இவர் வீரபாண்டியார் இருந்தார், அப்போ வந்து திமுக தான் இருந்துச்சு. இப்போ வந்து எடப்பாடி கொஞ்சம் பெருசானதுனால இங்கே ஏடிஎம்கேவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இப்போ நீங்கள் அண்ணன் திருமாவளவன் கட்சியில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அவருக்கு தான் அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே நான் ஓட்டு போடுவேங்கிறீங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, நீங்கள் கொள்கை ரீதியாக ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறீங்கல்ல, இப்போ விசிகா கட்சியில் உங்களுக்கு பிடிச்ச கொள்கை என்ன ப்ரோ? சாதி ஒழிப்பு, முக்கியமாக சாதி ஒழிப்பு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது. அதனால வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. தமிழ் தேசியம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொள்கை. இல்லை, அண்ணன் திருமாவளவன் வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கல, அவர் வந்து திராவிடத்தை தான் வந்து பெரும்பாலான கட்சியில் இருக்கிறாரு. ஆனால் தமிழ் தேசியத்தை தான் இப்போ தமிழ் தேசிய மாநாடு நடத்த போறாரு இப்போ. அப்படிங்களா? இல்லை, இப்போ வந்து முந்தா நேரத்து இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஐயா வந்து மூவேந்தர்கள் இருக்காங்கல்ல, பாண்டியன் சேர சோழ மன்னர்கள், அவங்கள வந்து எப்படி சொல்றேன்னா அவங்களாம் ஏற்றுக்க மாட்டேன். அவங்க காலத்தில் தான் வந்து நல்லது நடக்கல, இந்த ஜாதி இழவு, ஜாதி பெயர்கள் இதெல்லாம் வந்து அவங்க காலத்தில் ஒரு விதத்தில் கரெக்டு தான் ப்ரோ. ஆனால் அவர் வந்து இப்போ வந்து தமிழ் தேசிய மாநாடு நடத்துறாரு. அப்படிங்க. அதனால வந்து ஆனால் ஒரு கொள்கையே தமிழ் தேசியம் இருக்குல்ல, மக்கள் விடுதலை, சாதி ஒழிப்பு இதெல்லாம் இருக்குது இல்லை, அதனால இங்கே இருக்கிறீங்க. அவரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த காரணத்தினால தான். சரி, ஓகே, தேங்க்யூ.